வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல காலையில நடந்த ஒரு பஞ்சாயத்து தான் பார்க்க போறோம். பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், வியனா இவங்க 2 பேருக்கு என்ன பஞ்சாயத்து? இங்க நாமினேஷன் அப்ப பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொன்னாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிபட்டிருக்கு, அவங்கள போய் பாரு பாருன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்லியிருந்தாரா. அப்ப பார்த்தீங்கன்னா கம்ருதனுக்கும் இவருக்கும் முட்டிக்கிச்சு. ஏன்னா கம்ருதன் வந்து உனக்கு அடிபட்டா தெரியும்டா அப்படின்லாம் சொல்லிட்டு காமெடி பண்ற அப்படின்லாம் பேச வர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் சென்டரில் இவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க வியனா. வியனா வந்து அங்கே வந்து 2 பேரும் அடிக்கிற மாதிரி ஏச்சிக்கிட்டாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இவங்க வந்துட்டு அதுக்கப்புறமா சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நேராக நான் போய் நியாயம் கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு குழந்தைகள் பார்க்குறாங்க. இது வந்து இந்த ஷோ மேலே ஆல்ரெடி ஒரு தப்பான இம்ப்ரெஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு விஜய் சொல்லியிருக்காரு. அதனால வந்து நீங்க பேசக்கூடாது, நீங்க எப்படி அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா போயிட்டு அவங்க போய் கேட்க போனாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வியன்னா அவங்க கேமரா முன்னாடி போயிட்டு, இந்த பக்கம் சுபிக்ஷா பேசுறாங்க, அவங்க கேமரா முன்னாடி போயிட்டு வியன்னா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பிக் பாஸ் அழுதுட்டேவ, ப்ளீஸ் பிக் பாஸ் அவரை கூப்பிட்டு பேசுங்க, வார்ன் பண்ணுங்க பிக் பாஸ், ஐ டோன்ட் நோ ஊ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழிட்டு அழுதுட்டே போறாங்க. பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே இடத்துல கம்ருதன் பேசும்போது பீப் போடுறாங்க, அதெல்லாம் இவங்க காதுல உழாது. இன்னொரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இங்க வந்து ரவுடிசம் பண்ணவா வந்திருக்கிறோம் இங்க அப்படின்லாம். இவ்வளோத்தையும் ஏன் பண்ணாங்க அப்படின்னா சிம்பிள், இவங்க வந்து கிரெடிட்டை திருடுறாங்க வேலையை ஒழுங்கா செய்யாம அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த டீம்ல தான் இருந்தாரு லாஸ்ட் வீக் நடந்த ஹோட்டல் டாஸ்க்ல வினோத். அதை வந்து நாமினேட் பண்ணும்போது ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணும்போதும் சொல்லிட்டாரு, அதை நாமினேஷன்லயும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால சொல்லிட்டதுனால இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, ஐயோ பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாச்சும் பிராண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தர்பீஸ் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நேரடியாகவே அப்படியே குற்றச்சாட்டு அவதூறை வந்து பரப்பிட்டு இருப்பார்ல, கத்திக்கிட்டு இருப்பார்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேற ஒரு ஆட்கள் கிட்ட போய் சொல்றது, கேமரா முன்னாடி வந்து சொல்றது, அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறது. அதுதான் ரெண்டும் ஒரே கேரக்டர் தான். அவர் நேரடியாக பேசுவார், இவங்க வந்து சுற்றி சுற்றி பேசுவாங்க. வியனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மக்ரூதின் இருக்கார்ல, அவரும் இந்த கம்ருவும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்தா ரவுடி மாதிரி இருந்துச்சு, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்துச்சு, டேய் இவன் கெட்ட வார்த்தை பேசியிருப்படா, நீ இவன் பேசியிருப்பான் கெட்ட வார்த்தை அப்படின்லாம் கூட பார்வதி கிட்ட இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் பண்ணாரா. இப்போ கானா வினோத் போயிட்டு வியனா கிட்ட போய் கேட்குறாரு, ஏமா இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வியனா வந்து சொல்றாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி எல்லாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை, இப்போ தெரிஞ்சுதான் நீங்க அந்த வார்த்தையை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து நான் ஹிந்தியில ஒரே ஒரு பாட்டு தாம்மா பாடுவேன், எனக்கு ஹிந்திலாம் தெரியாதுமா, தெரியாம அந்த வார்த்தையை சொல்லிட்டோமா. அரோரா வந்து பாட்டு பாடிட்டு இருந்துச்சு, அந்த பாட்டுல அந்த வார்த்தை இருந்துச்சு, என்னதான் அந்த வார்த்தையை சொல்லுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு, சரி அது நார்மல் வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை சொன்னோமா, அது கெட்ட வார்த்தைன்னு எனக்கு தெரியாதுமா, அதுக்கப்புறமா இவன் சொல்லிதாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இன்னும் வியனா சொல்றாங்க, ஆமா எனக்கும் கம்ருதன் வந்து சொன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் சொல்லையே, அதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு கேமரா கிட்ட போய் சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ வந்து அரோரா இருந்தாங்க, அங்க மக்ருதன் இருந்தாரு. 2 பேரும் மக்ருதன் கூட சேர்ந்து எங்கெல்லாம் வந்து அவரை பத்தி ரெஜிஸ்டர் பண்ண முடியும் எல்லாம் பண்ணிட்டா. அப்படி பண்ணிட்டு இப்போ வந்து அது வேற மக்ருதன், இது வேற மக்ருதன். இந்த மக்ருதன் வந்து கேமரா முன்னாடி அம்மா போய் சொன்னேன், அது வெளியே போட்டிருந்தாங்கன்னா போயிட்டு இருக்கோம் வெளியில, அடங்கப்பா நீ பேசவே இல்லையாப்பா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியனா கிட்ட அது அரோரா சொன்னாங்க, ஏமா நீயா அசியூம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற, அசியூம் பண்ணிக்கிட்டதை போய் சொல்லாமம்மா, இப்போ அவருக்கு ஹிந்தி தெரியாது ஆனா தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அசியூம் பண்ணிக்கிட்ட, அவர் தெரியாம சொல்லிட்டாரு, அதை போய் நீ கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டேன்னா அது வெளியே போட்டாங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது தப்பா போயிருக்கும்ல. சரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ போய் கேமரா முன்னாடி போய் சொல்வியா அவர் வந்து அந்த மாதிரி பேசல, தெரியாம பேசிட்டாரு, அர்த்தம் தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு சொல்வியா அப்படின்னா, அது நான் எடுக்க வேண்டிய முடிவு, அதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. நான் பிக் பாஸ் கிட்ட தான் பேசினேன், நான் ஒன்றும் மக்கள் கிட்ட மக்களே பாருங்க மக்களே அப்படின்லாம் பேசல அப்படிங்கிறாங்க. பிக் பாஸ் கிட்ட பேசினாலும் கேமரா முன்னாடி வந்து அப்படியே அழுதுட்டு மைக்கை கழட்டி போட்டு போறீங்கல்ல, இப்போ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. அது யார் பேசினாலும் ஃபீல் ஆகணும்ல. இவருக்கு அந்த அர்த்தம், அந்த வார்த்தையோட அர்த்தமே தெரியாம பேசிட்டாங்கிறாரு. ஆனா இவங்க வந்து அவருக்கு ஹிந்தி தெரியும்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்களாம், அது ரொம்ப பேட் வேர்டு அப்படின்றாங்க. அதை விட பேட் வேர்டு இல்லை, அது என்ன வேர்டு நமக்கு தெரியல. அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் வந்து நிறைய பேர் பேசிருக்கிறாங்களே, கலையரசன்ல ஆரம்பிச்சு பார்வதி கூட அந்த டாஸ்க்ல பேசினாங்களே சபரியை பார்த்து, அறிவு கெட்ட அப்படின்லாம் சொன்னாங்களே, அப்பெல்லாம் இல்ல கம்ருதன் எழுந்து பேசும்போதெல்லாம் அப்பெல்லாம் அன்கம்ஃபர்ட் ஆகலையா, ஏன் இப்போ மட்டும் திடீர்னு? ஏன்னா இப்போ இருக்கிறாங்க நாமினேஷன்ல ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்ல. அது இல்லாமல் கானா வினோத் அப்படின்னா ஏற்கனவே குறை சொல்லியிருக்காரு, அவரை போட்டு லாக் பண்ணோம்,
வெளியில வந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணிருக்கிறோம். இன்னொன்னு முக்கியமான விஷயம், இதை பத்தி தனியா பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா பேசவே முடியல, டைம் செட் ஆக மாட்டேங்குது. இப்ப அதுல ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிடுவோம். இங்க வந்து வெளில பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பா செட் பண்ணுவாங்க, ஏன்னா இத்தனை சீசன் பார்த்துட்டாங்க. பிஆர் வந்து என்ன என்ன வேலைன்னா இவங்களுக்கு இந்த அன்அபிஷியல்ல போட்டு ஓட்டு போடுறது, ஓட்டை ஏற்றிட்டு மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லா மக்களும் இவங்களை ரசிக்கிறாங்க, இவங்க தான் வின்னர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை செட் பண்றது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கேஜா 15 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்துருக்காங்களாம் இவங்க. 15 லட்சம் பிளஸ் 1.5 லட்ச ரூபா வந்து இவங்க நாமினேஷன்ல வரும்போதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு 15 லட்சம் பிளஸ் 1.5 லட்சம். ஹையஸ்ட் வந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிஆருக்கு ஹையஸ்டா செலவு பண்ணது இவங்க தான், இந்த வியனா தான். இந்த வியனா வந்து ஆரம்பத்திலே பார்த்த முதல் வாரத்திலே அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க பேசும்போது நைட் டாக்கு மைக்கை வந்து கழட்டி வச்சுட்டு அதான் ஸ்லைட் பண்ணி விட்ருவாங்களா சைடில், அப்படி பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாக்ல இவங்க சுபிக்ஷா அரோரா அவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பிஆர் யாருன்னா வச்சிருக்கீங்களா, போன சீசன்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், அவர் வந்து சொன்னாரு, அந்த கண்டஸ்டண்டா வந்தார், அந்த ஃப்ரெண்டு யாருன்னா வேற யாரில் அந்த இன்னசென்ட் உருட்டு இருந்தாங்கல்ல போன சீசன்ல, அந்த ராணவ் தான். அவர் தான் ஏஆர்எம் நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்லாம் சுத்திட்டு இருந்தில்ல, எதுவுமே பண்ணாது, ஆனா எதுவும் பேச வராது, டாஸ்க் ஒழுங்கா விளையாடாது, ஆனா பாத்தீங்கன்னா நான் தான் டைட்டில் வின்னர். ஏன்டான்னா ஏஆர்எம் கான்செப்டா, அதாவது ஏஆர்எம் என்னன்னா ஏல ஸ்டார்ட் ஆகிறவங்க வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சீசன் வின் பண்ணாங்கன்னா அடுத்த சீசன்ல 6ல் பேர் ஸ்டார்ட் ஆகிறவங்க வின் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த சீசன்ல எம்ல ஸ்டார்ட் ஆகும் பேரு, அவங்க வின்னர் ஆயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. அது மாதிரி 2 முறை பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் வந்துருச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 7வது சீசன்ல அர்ச்சனா வின் பண்ணாங்க. அப்போ 8வது சீசன்ல 6ல் தானே ஸ்டார்ட் ஆகணும். அப்படி 6ல் ஸ்டார்ட் ஆகும்போது ரஞ்சித் கூட இருந்தாருங்க, ஆனா அவர் பேரும் 6ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இவர் ராணவ் வந்தார்ல, அவர் வந்து 6ல் ஸ்டார்ட் ஆகுறதுனால நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்திட்டு இருந்தாரு. அவர் கனவு கண்டு இருந்தாரு, வெளியில காசை வந்து இந்த மாதிரி வந்து செலவு பண்ணிட்டு வந்து எல்லாம் வந்து இன்னசென்ட்னு ஊட்டியிருந்தாங்களா. அவர் தான் இவங்களுடைய ஃப்ரெண்டு. அந்த வீடியோவும் தனியா வந்துச்சு. அப்பவே நினைச்ச இதை தில்லாலங்கடி நடக்க போகுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது மாதிரி செட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஹையஸ்ட் 15 லட்ச ரூபா. செகண்ட் செட் பண்ணதா சொல்லப்படுறது வந்து 10 லட்ச ரூபா தான். இவங்க வந்து 15 லட்சம் செலவு பண்ணிட்டு அந்த கான்வர்சேஷன்ல என்ன சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 15,000 ரூபா கேட்குறாங்க, எங்க போறது அவ்வளோ காசுக்கு, நான்லாம் வேணாம் சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற லிஸ்ட்ல பார்க்கும்போது 15 லட்ச ரூபா கவுண்ட் பண்ணி அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா 100 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கரெக்டா மேட்ச் ஆகுது இல்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு நான் பண்ணல அப்படிலாம் சொல்லிட்டு அப்படி ரெஜிஸ்டர் வேற பண்றது. இவங்க ஸ்டில்ஸ் எல்லாம் வருது, மற்ற கண்டஸ்டன்ஸை விட அதிக நேரம் எது பண்ணாலும் கேமரா பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறவங்க கேமராவை. இவங்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. ஸ்னாப் எடுத்தோம்னா எப்போ பாரு எங்கே பேசினாலும் கேமராவை பார்த்துருவாங்க. ஸோ கேமரா ரெஜிஸ்டர் தான் ஃபுல்லாக, கிரெடிட் திருடுறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கிட்ட அந்த ஓடல் டாஸ்க்ல மாட்டினாங்க. இங்கே வந்து பிரியங்கா வந்து கேட்கும்போது நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா தமிழ் வந்து அப்படியே பிச்சு பிச்சு பேசுவாங்கல்ல, வாழைப்பழம் தோல் வலிக்கு ஓலைபர் ஊஷியல் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பேசுவாங்க. அந்த காமெடியெலாம் நம்ம அப்பயே பார்த்துட்டோம். அப்பயே விவேக் சார் தூக்கி போட்டு மெதிச்ச காமெடி அது. அதை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க, கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிரிஞ்சு. ஸோ அதை பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ நார்த்தில் ஏதோ ஒரு ஊராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அங்கே சொல்ல, இல்லை நான் இங்கே தான், தமிழ்நாடு சென்னை பொண்ணு தான் அப்படின்றாங்க. நீங்கள் சென்னையா நீங்கள் அப்படின்னும் போது இந்த பக்கம் உள்ள இன்டீரியரில் ஒரு மாவட்டத்தை சொல்கிறாங்க, நான் அங்கே அப்படின்னு. ஓ நீங்கள் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறமா ஆனால் மதர் டங் தமிழ் இல்லை உருது அப்படின்றாங்க. இப்போ தீபக் வந்து ஏமா அதை சொல்ல வேண்டியதானம்மா, அதுக்கு ஏமா இவ்வளோ தயங்குற, ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அப்போ சொல்கிறாங்க, இல்லை நான் என் ஏவியில் கூட நான் சொல்ல, எங்கள் வீட்டில் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்போதானே வந்து தமிழ் பெண் வேற யாராவது இவங்களோட வேற யாராவது போட்டிக்கு வந்தா தமிழ் பெண்ணுக்கா இவங்களுக்கா ஓட்டுன்னு சொல்லிட்டு கலப்பி விட்டுருவாங்க ஆப்போசிட்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று அதை ஸ்ட்ரைட்டா பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு மேலே வந்து பூச்சி கியூட்டு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பேசுகிற மாதிரி உங்க இஷ்டத்துக்கும் அப்படியே ரெண்டும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். நார்மலாக பேச வருது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி அந்த கிரிஞ்சித்தனம் வேற. இவங்களுக்கு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஓட்டை ஏற்றிட்டாங்க பயங்கரமா. இவங்களோட இன்ட்ரோடக்ஷன் எபிசோட் கிடைச்சா இப்போ கூட பாருங்க, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் கிட்ட யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. இது மாதிரி வந்து இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஹோஸ்ட்டுக்கிட்டே கிரிஞ்சு ஆரம்பிச்சவங்க ஸ்டேஜில். அதனால தான் என்னோட முதல் இன்ட்ரோடக்ஷன் எபிசோட் ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்பேன் இவங்களை ஓட்டை விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இவங்க செட்டப் வேற. இந்த மாதிரி ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினப்பில் இருக்குல்ல, அதை தாண்டி இவங்க செட்டப் வேற பண்ணிட்டு வந்து இவங்க இதுக்கு முன்னாடி நாமினேஷன் வரும்போதெல்லாம் ஓட்டை போட்டு ஏற்றிருந்தாங்க மேலே பயங்கரமா. ஆனால் இப்போ இல்லை டாப்ல.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறாங்க, டேஞ்சர் ஜோனுக்குள்ளவும் வரலாம். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு பயங்கர பொய் வியானான்றாங்க, பொய்யானா தான் ஃபுல்லா. அதை வேற அங்க சொல்றாங்க, ஏவியில கூட நான் சொல்ல, அதை மறைக்கிறாங்க. அது நம்ம தமிழ் பொண்ணு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு எத்தனை பேரை வாழ வச்சிருக்கல, உங்களை வாழ வைக்காதா? வாழ வைக்கும்ல. அது சொல்றதுக்கு என்ன? ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம் அந்த கிரெடிட் ஸ்டீல் பண்ணதுலேருந்து, அந்த நான் மீன் கழுவுன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுக்கப்பட்ட மீனை அலசனதுக்கு மீன் கழுவுன பருப்பு வேக வச்ச எனக்கு தான் ஸ்டாரு அப்படின்னு சொன்னவங்க இவங்க. அந்த உருட்டு. ஸோ அங்கே அடையாளத்தை மறைக்கிறது, இந்த மாதிரி உருட்டுறது, இப்படி இதை தாண்டி போய் பிராண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் பார்த்துருக்குறாங்க. அந்த கேமரா முன்னாடி அவங்க பேசுறதுக்கு பாருங்க, ப்ளீஸ் பிக் பாஸ், என்னால இங்க இருக்க முடியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டி போட்டு அப்படி போவாங்க. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸு! அப்படி பண்ணிட்டு இப்போ வந்து சரிம்மா எனக்கு தெரியாது உங்களுக்கு, அவர் சொல்றாரு கானா வினோத் வந்து எனக்கு தெரியாம சொல்லிட்டோமா, அர்த்தம் தெரியாதம்மா, இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான்மா புரியுது அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஓ சாரி, சரி ஓகே, எனக்கு அப்ப தெரியாது இல்ல, உங்களுக்கு சில வார்த்தைகள் அர்த்தம் தெரியும், மேலோட்டமா தெரியும், நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், ஹிந்தி பாட்டு வேற பாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற, ஹிந்தி பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு தெரியும், அதான் நான் பாடுவேன், ஹிந்தி பாட்டு பாடுறேன்றதுனால எனக்கு ஹிந்தி தெரியணும்னு அவசியம் கிடையாதாம்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தானே, நான் அதுக்கப்புறம் யார்ட்டையும் போய் பேசலையே, அதான் ஆல்ரெடி போய் எல்லா இடத்துலையும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களே, ரவுடிசம் பண்றாரு. அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் கம்ருதன் சேஃபு, விக்கல்ஸ் விக்ரம் சேஃபு, 2 பேரும் கையை பிடிச்சாங்கன்னா எனக்கு சேஃபு, நான் சேஃபு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலர் பண்ணாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு, இருக்கவே முடியல, இந்த ஆளுங்க இந்த மாதிரி ஆட்களோட இருக்க முடியலங்க அப்படின்லாம் பேசியாச்சு எல்லாத்தையும். இதுக்கு சுபிக்ஷா வேற, அவங்க வந்து நியாயம்டா நீதிண்டா நான் கேட்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ டேஞ்சர் ஜோன் கிட்ட இருக்கிறாங்க, அவங்க டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறாங்க சுபிக்ஷா, இவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். முகத்திரை கிழிஞ்சிருச்சா வந்து நார்னரா. இன்னைக்கு வினோத்தை வந்து வினோத் தர்பீஸ் 2 பேருமே வந்து அந்த மன்னர் பதவியை பறிச்சாரு பிக் பாஸ். அப்போ சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா தர்பீஸ்லாம் வந்து அழல, அதை கேட்டு கடுப்பாயிட்டு அதுக்கப்புறமா ஒரு சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தோம். அந்த கடுப்புல தான் டாஸ்க் எல்லாம் விட்டு போறது, கண்டபடி எல்லாரையும் திட்டுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரா. வினோத்துக்கு வந்து சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லா இந்த மியூசிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதுல வந்து முக்காவாசி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான் வினோத். ஆனா ஏன் கோவப்படுறீங்க, என் சிஷ்யன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. யார் அந்த சிஷ்யன் அப்படின்னு சொல்லும் போது இவரே சொல்றாரு, இவரு மாஸ்டர் இருக்காருல்ல, சாண்டி மாஸ்டர், சாண்டி அப்படின்னு சொல்ல, சாண்டி கோவப்பட்ட பேர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க மட்டும் ஏன் கோவப்படுறீங்க, உங்ககிட்ட தான் வந்து அந்த நகைச்சுவை இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பதில் சொல்லாம எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு. அங்க யாருமே அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல. பார்வதி வந்து சமாதானப்படுத்த வந்தாலும் பிக் பாஸ் வந்து நீ ஓரமா உட்காரு அமைதியா, அவர் அழுட்டும், அழுங்க, அப்பதான் உங்களுக்கான சரியான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் ரிகவர் ஆயிட்டு இங்க வராரு. இப்படி தெரியாம பண்ணிட்டேன்ற சொல்ற ஒரு மேட்டர்ல கூடவே இருந்து சொன்னது கம்ருதன், அவர் வேற ஒரு கேஸ் வருது. ஆனா அந்த வியன்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பொய்யானாவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். எத்தனை இடத்துல இப்போ வந்து திவாகர் அண்ணன் தான் இப்போதைக்கு, அவங்களுக்கு திவாகருக்கும் அவங்களுக்கும் லைட்டா முட்டுச்சுன்னா மறுபடியும் அவங்கள பத்தியும் வேற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண வந்துருவாங்க. இங்கே ஒரு பெரிய கேஸ் எழுத போறது, ஆல்ரெடி பார்த்தோம் ஃபேக் அலிகேஷன் எழுதுனது பார்வதி, அவங்களையும் தாண்டுருவாங்க இந்த லிஸ்ட்ல, இந்த வரிசையில் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.